தஞ்சாவூர் லயன்ஸ் கிளப் அவங்க ஹெல்மெட் அணிகிறதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. நிறைய ஹெல்மெட் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இனியெல்லாம் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் குறிப்பா அவங்க கிரியேட் பண்ண வேண்டியது அவேர்னஸ், சைபர் கிரைம் அவேர்னஸ் தான் இப்போ லயன்ஸ் கிளப் அண்ட் ரோட்டரி கிளப் நடத்த வேண்டியிருக்கு. இது மாதிரி வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ். ஏன்னா மிகப்பெரிய அளவில் சைபர் மோசடி, சங்கிலி மோசடி நடந்துட்டு இருக்கு. ஒரு வீட்டில் வந்து கதவை உடைச்சி நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது திருடக்கூடிய முறையெல்லாம் மாறி 3000-4000 கிலோமீட்டர் அந்த பக்கம் வெளிநாட்டிலே இருந்து உங்க மொபைல் போன் மூலமா உங்களை ஏமாற்றக்கூடிய பெரிய மோசடி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்ப இருக்கிற மிகப்பெரிய திருட்டுகளே சைபர் திருட்டுகள் தான். அதுவும் உங்க கையில மொபைல் போன் இருக்கிறதுனால சர்வசாதாரணமா உங்களை ஏமாத்துறாங்க. 1600 கோடி ரூபாய் பெருமான பொருள் பணம் திருடப்பட்டிருக்கு போன வருஷம் மட்டும். அடுத்த விக்டிம், அடுத்த பாதிக்கக்கூடிய நபர் நீங்களாக இருக்க முடியும். இப்போ நேரத்திலிருந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க ஒரு ஏர்டெல் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா, ஏர்டெல் மொபைல் இருந்து பேசுறோம், நீங்க ஒரு 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டிட்டீங்க, அதை திருப்பி கொடுக்கணும், எந்த அக்கௌண்ட்ல கட்டணும் அப்படின்னு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த ஒரு லிங்க்ல வாங்க, அதுல இந்த பணத்தை கட்டுங்க, எங்க ஆப் இருக்கு, ஏர்டெல் ஆப் இருக்கு, நீங்க ஜியோ போன் வச்சிருக்கீங்கன்னா ஜியோ ஆப்ல வாங்கன்னு சொல்லி உங்க வங்கியினுடைய மொத்த டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கும்போது அந்த பணத்தை அனுப்புறதா சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பணம் உங்க பேங்க்ல வரவே வராது. அதுக்கு நீங்க சில கிளாரிபிகேஷன் கேட்கும்போது கிரெடிட் கார்டு கொடுங்க, அதன் மூலமா அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி இப்படி உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை வாங்கி உங்க கிரெடிட் கார்டை வச்சு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பொருட்களையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் இப்ப நேத்தையில இருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஸோ மொபைல் போன்ல நீங்க ஏர்டெல் இருந்து பேசுறோம், ஜியோல இருந்து பேசுறோம், பிஎஸ்என்எல் இருந்து பேசுறோம்னா நீங்க எந்த ரெஸ்பாண்டும் பண்ணாதீங்க. அதன் மூலமா பணம் வரும்னு சொல்லி உங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் கொடுத்துடாதீங்க. இப்படி பாதுகாப்பா இருந்தீங்கன்னா தான் இந்த வரக்கூடிய வருஷத்துலயாவது தமிழ்நாட்டில் உள்ள 7.5 கோடி மக்களையும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா பணத்தை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா, போன் இருக்கு போய் பிடிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த போன் நம்பர் வச்சிருக்க நபருடைய பேர்ல தான் போன் நம்பர் இருக்கும், அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இதுக்கு கீழே 4-5 ஏஜென்ட் இருப்பாங்க. கடைசியா உங்க பணம், நீங்க 1 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட இந்த மோசடி பண்ணிட்டான்னா அந்த பணம் 10 அக்கௌண்ட் போயிடும். 10 அக்கௌண்ட்ல இருந்து 100 அக்கௌண்ட் போகும். 100 அக்கௌண்ட்ல இருந்து அது கிரிப்டோ கரன்சியா மாறி வெளிநாட்டுக்கு போயிடும். குற்றவாளி மெயின் பாஸ் அவன் கம்போடியில இருப்பான், லாவஸ்ல இருப்பான், இல்லாட்டி அவன் வந்து இன்னொரு ஈவன் துபாய் போன்ற நாடுகளில் கூட இருப்பான், இல்லாட்டி தாய்லாந்துல இருப்பான். அவனை போய் பிடிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ப்ரொசீஜர். காவல்துறை போன வருஷம் 250 பேரை கைது பண்ணிருக்கு. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்றாங்க. கடைசியில் உங்களுக்கு கைது பண்ண மட்டும் போதாது, உங்களுக்கு இழந்த பணத்தை மீட்கணும். அது மிகப்பெரிய சவாலா இருக்கு. எனவே ரொம்ப உஷாரா இருக்கு. சைபர் கிரைம் விழிப்புணர்வு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நீங்க ஆற்றல் படைத்தவர்கள், உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம தமிழ்நாட்டு கொண்டு வருவோம். அதுக்காக தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன், அதெல்லாம் பாருங்க. காவல்துறையில பணியாற்றக்கூடிய காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தகுந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி, அதுக்கு பின்புலம் இருக்கும், அதுக்கு ஏதாவது சில காரணங்கள் இருக்கும். அப்படி காரணங்களோடு சில குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். இது வந்து 7.5 கோடி மக்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய மாநிலம். இங்குமங்கமாக சில குற்றங்கள் நடக்கும். அதை காவல்துறை உடனடியாக புலன் விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை தண்டிக்கிறாங்க அப்படிங்கறதான் பெரிய சாதனை. அது தனிப்பட்ட ஒரு அவரு எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு மனிதன் வந்து தனிப்பட்ட ஒரு காவல்துறை இருந்தாலும் அவருக்கு உள்ளூர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவருக்கு யாருக்கு தகராறு அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது ஒரு பொதுவான பிரச்சனையை நம்ம பார்க்கணும். காவல்துறை இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான், இதே ஊரை சேர்ந்தவங்க தான். அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க. காவல்துறை சேர்ந்தவங்கள சொந்த சகோதரர்களே கொலை பண்ணியிருக்காங்களே, அப்படி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கேன். சொந்த உறவினர்களே கொலை செஞ்ச நிகழ்ச்சிகள் நடந்திருக்கேன். மிலிட்டரியா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் நம்ம அது ஒரு குடும்ப பிரச்சனை தான் பார்க்கணும். அது காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறத பார்க்கணுமே தவிர அது அந்த மோட்டிவை கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்கும் ஒரு ஒட்டுமொத்த பிரச்சனை அளவுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றதுல பொருள் இல்லை, அதுல மீனிங் இல்லை, அர்த்தம் இல்லை. பெண்களுக்கு பாலியல் புகார் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு குறிப்பா ஸ்கூல்ல படிக்கிற சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாலியல் புகார் ஆசிரியர் கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு கொடுக்கணும். ஆசிரியர்களுக்கு மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். அதையும் காவல்துறை ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏதாவது ஒரு காரணத்துக்காகவும் ஆசிரியர்கள் மேல, இன்னும் சொல்ல போனா நான் விசாரிச்ச வழக்குல பெண் ஆசிரியர்கள் மேலேயே ஒரு அபாண்டமான பழி போட்டு விட்டாங்க ஒரு காலத்துல.
பெண் ஆசிரியர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் புகார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது காவல்துறை நாங்கள் நல்ல முறையில் விசாரித்து பெரிய அளவில் அதை உண்மையை எடுத்துகிட்டு கொண்டு போனோம். அந்த மாதிரி நல்ல சிறந்த அதிகாரிகள் அப்போ இருந்தாங்க. ஸோ அப்படி ஆசிரியர்கள் மேலே ஒரு புகார் சொல்லும்போது அது உண்மைதானா அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய தைரியம் அந்த அதிகாரிகளுக்கு இருக்கணும். உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக காவல்துறை குற்ற நடவடிக்கை எடுக்கணும், துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க. குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்குது, போதுமான காவல்துறை இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாடுக்கு அதாவது இந்தியாவிலேயே வருஷம் காவல்துறைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரே துறை தமிழ்நாடு காவல்துறை தான். நமக்கு வந்து 1,30,000 காவலர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிறத கணித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் துறையே அந்தந்த ஆண்டுக்கு ஆட்களை எடுத்து, அதுவும் இப்போ சப் இன்ஸ்பெக்டர்னா டிகிரி படித்தவங்க, டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய படித்து காம்படிஷன் எக்ஸாமில் வரக்கூடியவங்க. இப்படி நேரடியான நியமனங்கள் மூலமாகவும் இளைஞர்கள் அதிகமாக காவல்துறையில் இருக்கிறதும் தமிழ்நாடு காவல்துறை தான். ஸோ ஒட்டுமொத்த வேக்கன்சியும் ஆண்டுக்கு ஆண்டு, முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு ஒரு முறையெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ 1979 விட்டிங்கன்னா 86-7 தான் வந்து காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் எடுத்தாங்க. அப்படிலாம் இல்லாமல் சமீப காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் அப்படிங்கிற போது சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு எடுக்கும்போது வயது மூப்பு காரணமாக இந்த வாய்ப்பு இழந்தவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அவல நிலையெல்லாம் ஒரு காலத்தில் இருக்குது. இப்போ அப்போது இல்லை. எனவே அது போன்ற கரெக்டாக பற்றாக்குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிறவங்க நல்ல திறமையாக பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க வந்து நல்ல உடல் நலத்தோட, நல்ல மனநலத்தோட, அதிகமான பயிற்சிகள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடக்கூடிய பயிற்சி நடக்குது. போன வருஷம் நான் டிஜிபியாக இருக்கும்போது நம்ம தான் இந்தியாவுக்கு நம்பர் 1 இதில் பணி சம்பந்தப்பட்ட போட்டி, காவல் பணித்திறன் போட்டி, போலீஸ் ப்ரொஃபஷனல் டியூட்டி மீட்னு சொல்லுவோம். புலன் விசாரணை, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இன்டர்நெட்டு, சைபர் கிரைம் கிராக் பண்ணுறதுலாம் நம்ம தான் எல்லா மாநிலத்துக்கும் இடையில போட்டியில் நம்ம டாப். ஈவன் மிலிட்ரி, பேராமிலிட்ரி இருக்கு இல்லைங்களா, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அதுலேயே கூட ஒட்டுமொத்த 9 துணை இராணுவத்தில் நடந்த போட்டியிலையுமே நம்ம 2வது இடத்துல வந்திருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு காவல்துறை இப்போ இல்லை, பாரம்பரியமாகவே நம்ம பணி ரீதியாக எப்போவுமே டாப்பில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த பயிற்சி தொடர்ந்து நடைபெறணும். அதுக்கு நமக்கு அகாடமி இருக்குது, சிறந்த அதிகாரிகள் இப்போ எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படித்தவங்க, என்ஐடியில் படித்தவங்க தான். சங்கர் ஜிவால் மாதிரி அதிகாரிகள் எல்லாம் பெரிய காலேஜில் படித்தவங்க. அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப நல்லா புரியும். அவங்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாயின் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா காவலர்களே 100 பேரில் 35 பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க, 65 பேர் டிகிரி படித்தவங்க, 15 பேர் போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களே இருக்கிறாங்க. அப்படிங்கிறபோது காவல்துறையினுடைய முகம் மாறிக்கொண்டிருக்கு. நல்ல சேவையும் நல்ல சிறப்பாக இருக்கும். காவலர்களும் பொதுமக்களை நல்ல முறையில் அண்ணன் தம்பி மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணி காவல் நிலையங்களை நல்லா நடத்தணும். அது அவங்களுக்கு வரணும். அதுக்கான பயிற்சியும் கொடுத்துருக்கு. அந்த ஆன்லைன் மோசடி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. பொதுமக்கள் எவ்வளோ தான் விழிப்புணர்வு பண்ணாலும் பொதுமக்கள் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அதாவது பொதுமக்களை வந்து ஓரளவுக்கு உஷாராக இருக்கிறவங்களே ஏமாறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இப்போ. அதனால தான் நம்ம மீண்டும் சொல்கிறோம், சம்மந்தமில்லாத நபர்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது பேங்க் அக்கௌண்ட்னாலே சுதாகரிச்சுக்கோங்க. பணம் கேட்குறானாலே சுதாகரிச்சிருங்க. ஓடிபி கேட்குறான், அது வந்து பாஸ்வேர்டு கேட்குறானாலே இது கண்டிப்பாக மோசடியாக தான் இருக்கும். 1930 ஒருவேளை ஏதோ ஏமாந்துட்டோம். நேற்று கூட ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணாங்க, சைலேந்திரபாபு சார் நானே ஏமாற மாட்டேன், நான் ரொம்ப உஷாராக இருப்பேன், நானே ஏமாந்துட்டேன், இப்போ என்ன செய்யறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்போ ஏமாந்தீங்க? 5 நிமிஷம் ஆச்சு, டோன்ட் வரி. இது 24 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. 1930 நம்ம டிஜிபியாக இருக்கும்போது 100 காவலர்களை சென்னையில் அசோக் நகரில் கால் சென்டர் வச்சு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உடனே அவங்களே ஃபோன் எடுத்து உங்கள் பணத்தை ஒரு வங்கியிலிருந்து அடுத்த வங்கிக்கு போகாமல், இந்திய வங்கியிலிருந்து வெளிநாட்டு வங்கிக்கு போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு தேசிய அளவில் இருக்கு. சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல், அது மூலமாக. 2வது www.cybercrimes.in, மீண்டும் சொல்கிறேன், www.cybercrimes.gov.in. இதில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் விட்டிங்கன்னா கூட வேறு எங்கேயும் போகாது. ஸோ டிலே மட்டும் பண்ணாதீங்க. சந்தேகம்னு வந்து போச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க, காவல்துறை நண்பர்கள், காவல்துறைக்கு ஃபோன் அடித்து கேளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. மறக்காதீங்க 1930. ஒருவேளை ஒரு நிமிஷத்தில் ஏமாந்துட்டோம். மனித இயல்பு, ஏமாறுறது மனித இயல்பு தான். அப்படி ஏமாந்துட்டோம்னா அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல முறையும் நமக்கு இருக்குது. மறக்காதீங்க. 1930 அடிச்சிங்கன்னா உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும், எங்கேயும் போகாது. ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமான வாழ்றாங்க. எதனால இப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 4 பாயிண்ட் தெரிஞ்சுட்டு 1.5 கோடி போட்டார். அதில் 1 லட்சம் போட்டார்,
அவன் கணக்கு 2 லட்சம் ஆகி போச்சு, 5 லட்சம் போட்டாரு, 10 லட்சம் ஆகி போச்சு, 40 லட்சம் போட்டாரு, 1 கோடி போட்டாரு, அது 4 கோடி காட்டுது. எல்லாமே ஃபேக்கு. தனி பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், உண்மையான பேங்க் அக்கௌண்ட் இல்லை, நம்பிடுறாரு. 6 கோடி பணத்தை விட்டுட்டுங்க இன்னைக்கு 1 பைசா இல்லாம நிக்கிறாரு ஒரு அதிகாரி. இன்னொருங்க 4 கோடி எங்கேருந்து வந்து அது நியாயமான கேள்விதான். ரூபாய் இருந்தாலும் திடீர்னு போயிடுவான். உங்கள்கிட்ட 60 ரூபாய் இருந்தாலும் 600 ரூபாய் இருந்தாலும் 6000 ரூபாய் இருந்தாலும் ஒரே நிமிடத்துல மொபைல்